தேவையில்லே கள்ளடி கள்ளு, இனி நடக்க போற சங்கதியத்தான் சொல்லடி சொல்லு. சொல்லடி சொல்லு, நடந்ததெல்லாம் தேவையில்லே தள்ளடி தள்ளு, இனி நடக்க போற சங்கதியத்தான் சொல்லடி சொல்லு. ஏமாத்தும் போர்வையிலே ஏழைகளின் வேர்வையிலே, ஏமாத்தும் போர்வையிலே ஏழைகளின் வேர்வையிலே எக்காலம் போடுற கூட்டம், நாட்டில் எக்காலம் போடுற கூட்டம், மக்கள் எதிர்த்துக்கிட்டா எடுக்கணும் ஓட்டம். விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன் கேளடி கேளு, உண்மை வெளியாகும் நேரம் வந்தது கேளடி கேளு. எல்லாரும் சீக்கிரம் ஓடி வாங்க, இங்க யாரும் அடிபட்டு கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்கண்ணா. என்ன யாரு? தண்ணி கொண்டு வா சீக்கிரம். தெரியவில்லை அண்ணா, பாவம் பலமான அடிபட்டு இருக்கிறது. வலியன் கூட ஆட்கள் இவரை துரத்தி வந்து தாக்கினார்கள். நாங்கள் விரட்டி வந்தோம், அதோ ஓடுகிறார்கள். யாரப்பா நீ? என்ன நடந்தது? சொந்த ஊர் வலியங்கோடு, ஆனால் வலியங்கோட்டுக்கு நான் எதிரி. என் தந்தை வரி கொடுக்க மறுத்தார் என்று அநியாயமாக தண்டித்துக் கொண்டு விட்டார்கள். அதற்கு பழி தீர்த்துக் கொள்ள திவானிடம் சென்றேன். அதன் விளைவுதான் இந்த வேதனை. வலியன்கோட்டு ஆட்சி சக்கரம் என்றைக்குத்தான் ஒருங்கி சிதறமோ தெரியவில்லை. ஆத்திரப்படாதே தம்பி, அக்கிரமக்காரர்களுக்கு அழிவு மெதுவாகத்தான் வரும், ஆனால் திடீரென்று வந்துவிடும். தந்தையின் முடிவு கண்டு குமரி பொங்கும் வாலிபனே, உன் தந்தையை கொண்ட கரங்களை ஒதியமிலார் போல் ஒடித்திரைய ஒரு நாள் வரத்தான் போகிறது. கவலைப்படாதே, எங்களோடு வா. உங்கள் இருதயத்தில் இந்த ஏழைக்கு இடம் கிடைத்ததை எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். ஆண்டவனே பார்த்து என்னை உங்களிடம் அனுப்பி இருக்கிறேன். ஏங்க போய் சொல்றீங்க? ஆண்டவன் பார்த்து இவர் அனுப்புனாராம். அங்கே இருக்க நீதானே முதல்ல உங்களை பார்த்தா சொல்லிச்சுது. வாங்க மாமா வாங்க. என்னப்பா சாப்பாட்டு வேளையிலே ஒரே சிரிப்பு? ஒண்ணுமில்ல மாமா, ஒண்ணுமில்ல தாத்தா. நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட உரையாடிக்கிட்டு இருந்தோம். யாரது? இவர்தான் மாமா. வயற்காட்டில் இருந்து நாங்கள் திரும்பி வரும் வழியில். ஓ, தெரியும் தெரியும். எல்லாம் உன் தங்கை ஆதியோடந்தமாக கூறிவிட்டார். திருமேனி, இவர் என்னுடைய மாமனார். வணக்கம். வாழ்க. செல்லையா என்று பெயர். செல்லையா என்று வீடு சொல்லிவிட்டது, வாய்யா என்று காடு அழைக்கவில்லை. அவ்வளவுதான். அதற்குள் என்ன? உங்களை போன்ற பெரியவர்கள் இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது இந்த உலகத்திற்கு.
இதோ சிங்கக்குட்டிகள் மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள் தங்க தாய் நாட்டை காப்பாற்ற. நான் எதற்கு இனிமேல் கிழப்புலி? கிழப்புலி அப்பா இலை போட்டமா சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா. பசும்பாலாவது சாப்பிடுங்கப்பா. அவரு கொடுக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க. நான் வளர்றவன் என்ன ஏண்டா கவனிக்காம சிங்கமுத்து, ஏன் தடுக்கிறாய்? நான் என்ன பால் சாப்பிட்ட வீட்டிற்கு பாதகமா நினைக்க போகிறேன்? அவன் கிடக்கிறான் குறும்பன். உடம்பா இங்கே. என்னவோ நீங்க சாப்பிடலன்னா நான் குடிக்கலாம்னு பார்த்தேன். யாரு முகத்துல முழிச்சேனோ தெரியல. உனக்கு பால் தானே வேண்டும்? ஆமா. இந்தா திருக்குறள். இதிலே அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பாலும் இருக்கிறது. உன் ஆசை தீர குடி. இப்பால் தான் குடிப்பீங்களே, கையில இருக்கிற அப்பால். அப்பால் அப்புறம் சாப்பிடலாம், இப்போ சும்மா. ஏன் நீ திருமேனி பார்த்ததும் என்னடி நினைச்ச? ஐயோ பாவம், பழப்பாரோ பழைக்க மாட்டாரோ நினைச்ச. நீ என்னடி நினைச்ச? யார் பெத்த பிள்ளையோ ஊரார்கிட்ட இப்படி உதப்படுதேன்னு நினைச்ச. நீ நல்ல மனுஷன்னு நினைச்ச. அங்கே இருக்க நீ அவரை பார்த்ததும் நீ என்ன நினைச்ச? போடி, நான் ஒண்ணும் நினைக்கல. நிஜமாவா? நிஜமாத்தா. ஏ சந்திரா, அவர் பேர் என்ன சொல்லு? திருமேனி. கமலா நீ சொல்லு. திருமேனி. திருமேனி. அங்கே இருக்க நீ அவர் பேரை நீ சொல்லு. பேர் சொல்ல மாட்டியா? போதும் 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 போதும். நான் கையை கழுவிட்டேன். ரொம்ப நன்றி. கவனிக்கல. என்ன ஏன் இப்படி எல்லாம் கவனிக்கல? கண்ணு இருக்குது கவனிக்கலாம். சரதா விடுங்க. நான் வந்து இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. கையை கழுவுங்க, கையை கழுவுங்க. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல சூசிப்பா. இந்த மலைவாசத்தை பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இங்கு வந்தது முதல் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன். சிங்கார காட்சிகளை, சிந்து பாடும் அருவிகளை காணும் போது நானும் என் ராணியும் இந்த இடத்திற்கு தனியாக வந்தால் எப்படி இருக்கும்? காஞ்சனா, உனக்கு எப்படி அம்மா இருக்கிறது இந்த மலைவாசம்? காசிக்கு போயும் கர்மம் தொலையவில்லையே என்று இருக்கிறது. வாழ்க மன்னா, வணக்கம் பல. தலை தாழ்த்துகிறேன் தங்கள் ஆட்சிக்கு. வாருங்கள். என்ன செய்தி? இன்று மலைவாழ் மக்கள் திருவிழா நடக்கப் போகிறது. அதில் மன்னர் பிரான் கலந்து கொண்டு. கூடாது கூடாது, மன்னருக்கு பூரண ஓய்வு தேவை. அப்படியானால் நான் மருத்துவர்கள் கட்டளையை மீறக்கூடாதே. இளவரசியாவது. காஞ்சனா, நீ போய் பார்த்து வாமா விழாவை. சரிப்பா. நீங்களும் இங்குள்ள வன விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆசையா இருக்கிறது. கூடாது கூடாது. இங்கே காட்டிலே உள்ள மிருகங்கள் யாவும் மிகவும் சாதுவானவை. அவைகளை நாம் புண்புறுத்தினால் பின்னால் நமக்குத்தான் ஆபத்து. மறை தலைவரை, அங்கு காட்டு மிருகங்கள் ஏராளமாக வரும். என்ன? அப்படி ஒரு நடனம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள குணாதிசயங்களை வைத்து. இளவரசி, அப்பா ஜாக்கிரதையாக போய் வாமா.